இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சியில் உழவர் திருநாளை முன்னிட்டு செய்தித்தாட்கள் எதுவும் இல்லை என்ற போதிலும் கூட செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகளுடைய பின்புலத்தை ஆராயலாம். இன்று திருவள்ளுவர் திருநாள் என்பதாக தமிழக அரசு ஒரு விளம்பரத்தை நேற்றைய நாளேடுகளில் கொடுத்து திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழா என்று இன்னைக்கு மாலை 4:30 மணிக்கு அரசு அருங்காட்சி அரங்கம் எழும்பூர்னு அந்த மியூசியத்தில் வச்சு நத்தம் இரா விஸ்வநாதன், என்ன பழனியப்பன், ராஜேந்திர பாலாஜி, வீரமணின்னு எல்லா அமைச்சர்களும் பேசி தமிழறிஞர்களுக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதி உதவி வழங்கி அதே போல் விருதாளர்களுக்கு விருது மற்றும் ரூபாய் 1,00,000 காசோலை வழங்கி தங்கப்பழக்கம் அணிவித்து இவங்க எல்லாம் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு எப்பவும் நடக்கிறது மாதிரியே இந்த திருவள்ளுவர் தினத்தை அப்படியே நம்ம தருண் விஜய் ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டாருல்ல. இப்போ அவர் தான் இந்த திருவள்ளுவரை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரப்புகிற அவரே செல்ஃப் அப்பாயிண்டட் தூதுவர் மாதிரியாக இருக்கிறார். அதாவது மாநில கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகளை பொறுத்தவரை தங்களுடைய அடித்தளத்தை தமிழ் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் இலக்கியம் சார்ந்து தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதனால திருவள்ளுவரின் திருக்குறளையும் இவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க என்பதை இப்போது RSS வகையரா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்று இவங்களுக்குள்ள புலம்புறாங்க. கிளைம் பண்ணிட்டுங்க. இப்போ 133 அடி உயரத்துக்கு கன்னியாகுமரியில் சிலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலாப்பூரில் 14ஆம் நூற்றாண்டில் இருந்தே திருவள்ளுவர் தினத்தை வைகாசி அனுஷத்திலிருந்து கொண்டாடணுன்ற ஒரு மரபை ஏற்படுத்தி அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க இங்கே இருக்காங்க. அதுதான் விஷயங்க. இப்போ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா விளவங்கோடு தாலுக்கான்னு ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வள்ளுவன் கோடு என்பதே அவ்வாறு ஆகியது அப்படின்னு அங்கே பத்மநாபன் ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் நிறுவிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பல இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொன்னீங்களே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் கோயில், அதில் வைகாசி அனுஷம் நட்சத்திரத்தை அவருடைய பிறந்த நாள்னு சொன்னதாக கல்வெட்டு இருப்பதாக இதை திருவள்ளுவர்னு சொல்லி போட்டு ராமச்சந்திரன் அவர் எழுதும் பொழுது அவர் சொல்வதை, அதாவது தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம் என்பதை வைத்துக்கொண்டு அவர் சொல்லும் பொழுது தொல்லியல் துறையினரால் கண்டறியப்பட்ட திருவள்ளுவர் உருவச்சிற்பம் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திர நாள் திருவள்ளுவர் பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை அவர் முக்தி அடைந்த நாள் அப்படின்னுட்டு தவறாக ஒரு அறிவிப்பை செஞ்சிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். 1966ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று ஒரு GO அரசாணையை போட்டிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த தருண் விஜய் இதை கையில் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த நாளையில ஐரோப்பியர்களும் இதை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ GU போப் இதை எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா. இப்போ GU போப்புடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த GU போப் ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறாரு பாருங்க, அது ஒரு 125 பக்கத்துக்கு இருக்குது. அது முழுமையாக இன்றைய வரைக்கும் இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதில் இவங்க விரும்பாத சில விஷயங்கள் அவர் திருவள்ளுவர் எங்கே தோன்றியவர் என்ன எதுன்னு கொடுத்துருக்கிறார். ஆனால் பொதுவாகவே அவருடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் திருக்குறள் என்பது மக்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களே சொல்வது, தற்காலத்துக்கு அது ஏற்றதா. பெரியாரே சொல்லும் பொழுது பெண்ணுரிமை விஷயங்கள் போன்ற விஷயங்கள்ல சில சர்க்கிள் இருக்கு, அது இடைச்செருகலாகவும் இருக்கலாம். ஆனாலும் கூட திருவள்ளுவர் திருக்குறள் என்பதை அங்கீகரிக்கிறோம்னு தான் சொன்னார். இந்த அரசாணை 674 18வது மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1966 போட்டதில் அவங்க இந்த வைகாசி அனுஷ நட்சத்திரம் என்பதை அட்டைன்டு முக்தி என்பதாக ஆங்கிலத்தில் அரசாணை போட்டிருக்காங்க. அதாவது அவர் முக்தி அடைந்த நாள், அதாவது அவர் மறைவான நாள், அதாவது அவர் நினைவு நாள், இறந்த தினம்னுட்டு. ஆனால் இந்த மாதிரியான கால குழப்பங்கள் இருக்கு பாருங்க. இது தமிழக வரலாறுல பல மன்னர்களை பொறுத்த அளவில், பல அறிஞர்களை பொறுத்த அளவில் இருந்துகிட்டே இருக்குது. மாணிக்க வாசகர் காலமும் கருத்தும் அப்படின்றது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. பொங்கல் விழாவுக்கு நேற்று மோடி வாழ்த்து கொடுத்தது போல இந்திய தலைமை அமைச்சர் திருவள்ளுவரையும் அதே போல வாழ்த்து சொல்லுதல் என்பதாக வந்திருக்கீங்க அவருடைய ட்விட்டர்ல. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்துகிறார்கள் நடுவண் அரசினுடைய அதிகாரத்திற்கு வந்தவர்கள். அது அவங்களுடைய நோக்கத்துக்காக அவங்க கவனம் செலுத்துறாங்க. ஆனா நாம எப்பவுமே திருவள்ளுவர்ன்றதுக்காக நாம கவனம் செலுத்தணும் தமிழர்களாகிய அப்படின்னு சொன்னீங்கன்னா 1966ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தான் இந்த வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதான்.
இந்த முறை 2015ஆம் ஆண்டுலேயும் ஜூன் 2ஆம் தேதி தான் வருதான். அப்போது அப்படி வரும்பொழுது ஆங்கில நாட்குறிப்பு படி அப்படி வரும்பொழுது அது முக்தி நாளா பிறந்த நாளா என்பதை மயிலையில் இருக்கின்ற அந்த கோயிலில் இருந்துள்ள கல்வெட்டுகளையும் ஆய்வில் எடுத்து கொள்ள வேண்டும் தமிழக அரசுன்னு கேட்டால், அந்த கோயிலை சீரமைக்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம், பராமரிக்க செய்கிறோம்ட்டு திமுக ஆட்சியில் நம்ம இந்து அறநிலையத்துறைக்கு இருந்துக்கிட்டு தமிழுக்காகவும் இருக்கக்கூடிய நம்ம சாத்தையா கோனார் இருந்தாரே, இளையாங்குடி தமிழ் குடிமகன், அவர் சொன்னாரு, வந்தாரு, பார்த்தாரு, போனாரு. ஆனால் அந்த ராக்கியப்பா தெருவுக்கும் நாட்டு சுப்பராயன் தெருவுக்கும் மத்தியில் மயிலாப்பூர்ல இனிமேல் தான் அதை செய்யணும் இருக்கின்ற அந்த வள்ளுவர் கோயிலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசுகி மண்டபமும் சரி, இன்னமும் சீரமைக்கப்படாமல் இருக்கிறது என்ற உண்மையை தமிழக அரசு செவி மடுப்பார்களா என்ற கேள்வியை நாம கேட்டு வைப்போம். இல்லை, ஆமாம், அது எடுத்து செஞ்சால் நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த திருவள்ளுவர் தினத்தில் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி இருக்குதுங்களே, இது முதல்வரே நேரில் வந்து செய்து கொண்டிருந்த நிகழ்ச்சி. அது மிக சமீப காலத்தில் தான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ் அறிஞர்களை அவரே நேரில் சந்தித்து கொண்டிருந்தார். அது ஒரு நல்ல விஷயமாக இருந்தது திருவள்ளுவர் தினத்தில். ஆனால் அந்த புத்தகத்தில், இவர் ஆய்வு புத்தகம் ராமச்சந்திரன் எழுதின புத்தகத்தில் 14வது நூற்றாண்டில் எப்படி திருவள்ளுவர் இருந்தார் என்ற ஒரு சிலை வடிவமும், 18ஆம் நூற்றாண்டில் உள்ள கல் சிலை வடிவமும், அதே போல் பிரான்ஸ் சிலை 18ஆம் நூற்றாண்டு வடிவமும். என்ன தெரியுங்களா, அவங்க திருவள்ளுவர் ஜைனரா, திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்னு எல்லா மதத்துக்காரர்களும் சொல்றாங்க. அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களே அடி ஒற்றி. இப்போ புலவர் குழந்தை ஒரு படம் போட்டிருக்காருன்னா அது ஒரு நீளமான தாடி வச்சு அப்படி போட்டிருக்காரு. அப்படி தாடியே இல்லாத ஒருத்தரை ஒரு சைனர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி காலங்கள் தோறும் மாறி வருது. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த படத்தை வரைந்தவருடைய நூற்றாண்டு விழாவும் கொண்டாடி. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்தியாவில் தேசிய ரீதியில், அகில இந்திய ரீதியில் நாங்கள் அரசியல்வாதி சொன்ன காங்கிரஸ் கட்சியோ அல்லது நாங்கள் தான் தேசிய அளவு உள்ளவங்கன்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ செய்யாத ஒன்றை, பாரதிய ஜனதா கட்சியும் இதுவரை செய்ய தவறிய ஒன்றை மோடி தலைமையிலான பாஜக கையில் எடுத்து, தமிழ்நாடா, தமிழ் தேசியனமா, இது உலகத்தில் வளர்ந்துருக்கா, முன்ன போயிருக்கா, அந்த இலக்கியங்கள் பாராட்டப்படுதா, திருக்குறள், திருவள்ளுவர் என்பது காந்தியாலேயே என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேற்கோள் காட்டப்படுதா? தமிழனுடைய மனதுக்குள்ள நுழையறதுக்கு சுலபமான ஒரு வழி தமிழையும் தமிழ் இலக்கியங்களையும் அந்த இலக்கிய படைப்பாளர்களையும் தூக்கி பிடிப்பது அப்படின்றது ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்றதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு திருவள்ளுவர் திருநாள் என்ற செய்தி வந்ததா, தமிழக அரசு நேற்றே விளம்பரம் கொடுத்தாங்களா, உடனே குஜராத்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருவள்ளுவருடைய திருக்குறள்களை இன்று மாலையில் மோடி வெளியிடுகிறார் என்ற செய்தி வந்திருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இறங்கி வந்தாவது இதை கைப்பற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு சக்தியும் முயற்சி பண்றாங்க பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் குஜராத்தி மொழிதான் தங்களுடைய மாநிலத்தின் மொழி என்று புரிந்திருக்கக்கூடிய நமது தலைமை அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்தி மொழி என்ற புதிதாக இறங்கிய, செயற்கையாக 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு மொழியை குஜராத் மாநிலத்தில் கூட, உங்கள் குஜராத் மாநிலத்தில் கூட நகரங்களில் மட்டும் பேசப்படும் ஒரு மொழியை கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்த குஜராத்தி மொழிக்கு பதிலாக பேசுவது ஏன், பரப்புவது ஏன் என்ற கேள்வியை கேட்கும் பொழுதுதான் இன்னொன்றையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. காவல் மற்றும் தீயணைப்பு துறையில் பணியாற்றும் 1685 பேருக்கு முதல்வரின் சிறப்பு பணி பதக்கம், மணல் கடத்தலை தடுத்த கனகராஜுக்கு வீரதீர பரிசு அப்படின்னு சொல்லி நேற்று தலைமை காவலர்கள் அதற்கு இணையாக பணியாற்றோர் 1500 பேர், தீயணைப்பு மீட்பு பணியில் துறையில் தீயணைப்பு வீரர், ஓட்டுநர் என 120 பேர், சிறைத்துறையில் முதல்நிலை சிறை காவலர்கள் என 60 பேர் என 1680 பேருக்கு முதல்வரின் காவலர் சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்கப்படும் போட்டிருக்காங்களே, அது எப்போ வழங்குவாங்களாம்? அதை ஜனவரி 26 தான் வழங்குவாங்களா? அது ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னால் அதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை. ஒரு வாரத்துக்கு மேலேயா பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி தான் இங்கே பெரிய பேச்சு, நகர் பூரா பேச்சு. லட்சக்கணக்கான பேர் நேற்று பொங்கல் நாளா, முந்தா நேற்று அதே மாதிரி விடுப்பு நாளா அப்படின்னு சொல்லி போட்டு 2 லட்சம் பேர் வந்ததாகன்னு முந்தா நேற்று சொல்லுதாங்க. நேற்று லட்சக்கணக்கான சனம் ஒரே படிக்காங்களோ இல்லையோ பார்க்குறதுக்காவது வர்றாங்க. கண்காட்சி தானே,
ஆமா. கண்காட்சி தானே, அதனால பார்க்கலாம் அப்படின்னு. பயங்கரமான கூட்டம் புத்தகத்தை கண்காட்சியில் ஏன்னா நம்ம தினத்தந்தியினுடைய அரங்கு உட்பட எல்லா இடத்துலையும். பப்பாசியில் வந்து ஒரு நல்ல வேலையும் செஞ்சுருக்காங்க. என்னென்னா அங்கங்கே வாலண்டியர்ஸை நிற்க, கல்லூரி மாணவர்களை அவங்களே தன்னார்வ தொண்டர்படை வச்சு அவங்க ஓரளவுக்கு இந்த கூட்டத்தை வந்து இனிமையான முறையில் நடத்தி கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஒரு பசங்க கோஷ்டி, நான் மட்டும்தாங்க இதுக்கான அவங்களே அமைப்பாளரை வந்து மாணவர் அல்ல, ஆனால் மாணவ மாணவிகள் சொல்லி பல்வேறு பொறியியல் கல்லூரியில் உள்ள பிள்ளைங்களை என்ன ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க ஒவ்வொன்றா வந்து அங்கங்கே குப்பையை எடுத்து பார்த்தா எல்லா பொதுமக்களுக்கு தானே வெக்க வந்துடும். ஆமாம், இல்லை இவ்வளோ பொதுமக்கள் கூடுற ஒரு இடத்த ஓரளவுக்கு கிளீனாக வைக்குதுன்னா அது இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு இந்த அளவுக்கு படித்த பிள்ளைங்க இறங்கி நல்ல வேலையை செய்துகன்னு நாம் மகிழ்ச்சி அடைந்து என்ன தனி உடுப்பு போட்டுக்கிட்டு செய்யும் பொழுது புத்தகம் படிக்க நேரம் இல்லையா வாசகர் திருவிழா என்று ஒரு ஏடு. படிப்பதை எப்போதுமே சுயமேம்பாட்டு செயலாகவே பார்த்து வருகிறேன். பயணங்களைப் போலவே படிப்பதும் புதிய உலகையும் புதிய எண்ணங்களையும் அறிமுகப்படுத்துகிறது. என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ஸில் கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் எனக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை, அப்படி ஒரு புத்தகம் வந்தது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. உடனே பிரான்ஸ் ஒரு தேசமாகவே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ள அழுந்துடுச்சு. ஏன்னா அவங்க வந்து சாதாரணமான நம்ம பெங்காலிஸ் மாதிரி சாதாரணமான தேநீர் கடைகளில் கூட சந்திக்கும் பொழுது அன்றைய நூல்கள் என்ன வந்தது அப்படின்றத பற்றி ஒரு விமர்சன கூட்டங்கள் மாதிரி பேசுகிறத ஒரு பெருமையாக நினைக்கிற பாரம்பரியம் உள்ளவங்க பிரெஞ்சு மக்கள் கலாச்சார ரீதியாக அங்கே உள்ள ஒரு அமைச்சர் அப்படின்னு இவ்வளோ வெளியில் சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க ரொம்ப கூச்சப்பட்டு போகிறாங்க. அதே மாதிரி இத்தாலியை சேர்ந்த எழுத்தாளர் இத்தாலோ கால்வினோவை ஒருபோதும் முடிந்து போகாத புத்தகத்தையே பேரிலக்கியம் என்று சொல்கிறோம் என்பதால் அவர் ரொம்ப அருமையான விஷயங்களை போடுறாங்க. நான் வந்து இதே பகுதியில் தான் வந்திருந்தது. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருந்தார், நான் யாரை எனக்கு மிக நெருக்கமான நண்பன் என்று நினைக்கிறேன் என்றால் நான் இதுவரை படித்திராத, இது முக்கியம் பாருங்க, இதுவரை நான் படித்திராத ஒரு நூலை எனக்கு பரிசாக அளிக்கிறவனே அப்படின்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். இங்கே என்ன நடக்கணும்னா எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரிங்க, அங்கே பாரதியார் பாடல்களையும் திருக்குறளையும் தான் திரும்ப திருப்பி ஆமா, அதே மாதிரி அவருக்கும் நடந்திருக்கும் போல இருக்குது. ஒரு முறை அந்த காலத்தில் ஸ்டாலினுக்கு நெருக்கமாக பரிதி இளவழுதி இருந்த காலத்தில் புத்தக இதை ஒன்று கடையை திறக்க போனோமுங்க 2 பேரும். அப்போ புதிய புத்தகம் எதுனாலும் எடுத்துக்கிடுங்கன்னாங்க. நான் புதுசாக படிக்காத எடுத்தேன், பரிதியை நிறைய படிப்பாப்பில். அப்போ தளபதியை பற்றி சொல்கிறாரு, அவர் அண்ணா புத்தகத்தையும் கலைஞர் புத்தகத்தையும் எடுத்தார், அதான் வீட்டில் நிறைய இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி திரும்ப கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் 1465 எகிப்தின் சினாயில் உள்ள புனித கேத்தரின் கிறிஸ்துவ மடத்தில் உள்ள நூலகத்தின் வயது 1465. உயிருடன் இருக்கும் நூலகங்களிலே மிகவும் பழமையான நூலகம் இதுதான் என்பதாகவும் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கட்டுரையாக போடும் பொழுது பெரிய அளவுக்கு புத்தக கண்காட்சியில் பிரச்சனையே பெருமாள்ஸ் புக் கெட்ஸ் பிக் ரெஸ்பான்ஸ். அதுதான் அவர் பாருங்க, புத்தகம் விற்கட்டும்னு ஆசைப்பட்டிருப்பாரு, கவலைப்பட்டிருப்பாரு, அப்பெல்லாம் போகல. நான் இதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன், இது விற்க வேணான்னு கேட்டுக்கொள்கிறேன், நான் அவரே அறிக்கை விடுறாரு. சொன்ன பிறகு வந்து ஜனங்க அது போய் வாங்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா, சினிமாவுக்கு பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி 175 ரூபாய் விலையுள்ள அந்த புத்தகத்தை 250 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அந்த புத்தகத்தினுடைய பிரதி இருந்ததாகவும் அதை மிகுந்த சிக்கலுக்கிடையில் தேடி பிடித்து நான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு வாசகர் சொல்றாரு. ஆகவே நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை கிளப்ப வேண்டியதாக இருக்கு. புத்தகம் விற்கணும்னாக்க சர்ச்சை பதிப்புதாரை கிளப்பியிருக்காங்க. சில பேர் கேட்காங்க, காலச்சோடு டேக்ஸ் அவே மாதோர் பாகன் ஃப்ரம் ஷெல்ஃப்ஸ், அவங்களே எடுத்துட்டாங்க என்பதாக சொன்னாலும் families voice silenced, gloom blankets home, such practices are around for ages என்பதாக எப்படி கருத்துரிமைக்கு நீங்கள் எதிராக இருக்கலாம். அவர் பெருமாள் முருகன் என்ன சொல்றாரு, அந்த பகுதியில் ஒரு 75-100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு முறையை நான் எழுதியிருக்கேன். ஆனா எப்போவுமே இந்த ஆண் பெண் உறவு, அதனுடைய சித்தரிப்பு, இது பற்றின விஷயங்களை அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க நம்ம தமிழர்கள். அதுவும் சில இது ஏன் இவ்வளோ ஆச்சுன்னு, இதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் இதை தொட்டு எழுதினவங்க இருக்கிறாங்க. வண்ண நிலவனின் எஸ்தரியிலும் இது தொட்டு தான் அவர் பயணம் செய்கிறாரு. மகாபாரதத்தை சுட்டி காட்டுறாங்க. கரமுண்டார் வீதியில தொடுற மகாபாரதத்தில் அது புராணமாக ஆயிடுதுங்க. அதுலேயும் இது ஆனால் அந்த புத்தகம் வருது, கச்சேரி நடத்துறாங்க, படிக்கிறாங்க, எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல, எல்லாம் நடப்பு என்பதை ஏற்றுக்கொள்றாங்க. மகாபாரதத்தில் திரௌபதி 5 ஆடவர்களோடு வாழ்ந்தாள்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு கடவுளா மதிக்கிறாங்களே. ஆமா, அதனால இது வந்து அன்றாடம் தெருக்கள் தோறும் இருக்கிற
பகுதியில் இருக்க பெண்களுக்கு இது நடந்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அந்த ஜனங்கள் யதார்த்தமாக இருந்தாலும் வரலாறாக இருந்தாலும் அது நடந்ததாக இருந்தாலும் அதை எழுதிய புத்தகம் 2010 3 முறை பதிப்பு போடப்பட்டு விற்றாலும் இப்பொழுது 4ஆம் முறை கிளம்புவதற்கு காரணம் பின்னால ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் ஊரில் இல்லைங்க, ஒரு 4-5 காரணங்கள் சொல்றாங்க. பள்ளி ஒரு காரணம், இந்த சகாயத்தை அவர் ஆதரித்து நூல் வெளியிட்டது அது நீங்களே சொல்லி இளவரசனை அது ஒரு காரணம். அப்புறம் இது நீங்க சொன்ன இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்த இளவரசன், ஆமா, இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள். அப்புறம் அந்த ரிலீஜியஸ் அவுட்ஃபிட்ஸ்ன்றான். அவனை போய் விசாரிச்சாக்க நாங்க யாருமே இதுல நாங்களே இல்லை, இது எதனால நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்களை அவருடைய வக்கீல் ஒருத்தர் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறாரு, பெருமாள் முருகன் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லி. பெருமாள் முருகன் was asked to exile himself by police. இல்ல போலீஸ் இல்ல, அது அந்த மாவட்ட நிர்வாகம் முற்றாக எங்களை கை கழுவி விட்டது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் பேரால பெருமாள் முருகன் தன்னைத்தானே கடத்தி கொள்ளும்படியாக நாடு கடத்தி கொள்ளும்படியான நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார் அப்படின்றதெல்லாம் எங்க சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க. அதுல உட்கார்ந்தாங்க. பெருமாள் முருகன் எழுத்தாளர்கிட்ட நண்பர்கள் கேட்டாங்களா, நாங்களும் கூட வரோம் ஐயான்னு. வேண்டாம் நான் மட்டும் போனேன்னு இவர் தனியா போனதுனால அங்க நெருக்கடி கொடுத்து பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. வக்கீல் கூட போயிருக்கிறாரு. அது வக்கீல் கூட போனாலே அவர் பேசும்பொழுது அவரை விட குரல் உயர்த்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த உதவி கலெக்டர் அம்மா அவங்க குரலை உயர்த்தி பேசியிருக்காங்க. அப்படி நீங்கள் அவ்வளோ குரல் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் வக்கீல் சொல்லியிருக்காரு சுவாமிநாதன். அப்படின்னா நீங்கள் இங்கே இது பிடிக்கலன்னு நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதில்லை, நீங்களும் கூட வெளியேறலாம் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெருமாள் முருகனை உள்ளூரை மிகவும் உடைந்து போக செய்திருக்குது. அப்படின்றதுதான் ரொம்ப சங்கடம். எழுத்துலகில் இருந்து விலக முடிவு எழுத்தாளர் பெருமாள் முருகன் அறிவிப்பு பற்றி மக்கள் கருத்துன்னு தினத்தந்தி எடுத்து தெளிவாக நேற்றே நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு வாசகர் கருத்துல முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியாக பெருமாள் முருகன் பின்வாங்கி இருக்கக்கூடாது. தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதுல ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு கன்விக்ஷன், ஒரு தீர்மானமான முடிவு இருக்கணும். அந்த முடிவை எந்த எதிர்ப்பு வந்தாலும் எவர் தடுப்பினும் நில்லேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா, புழுதி வாரி தூற்றினாலும் போற்றினாலும் தொடர்ந்து செல்வேன் அப்படின்ற ஒரு ஆன்ம தைரியம் ஒரு எழுத்தாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரான தளபதி மு.க. ஸ்டாலின் சப்போர்ட்ஸ் பெருமாள் முருகன் என்பதான செய்தியும் வந்திருக்கிறது. இப்பொழுது தமிழ் ரைட்டர் பெருமாள் முருகன் இஸ் டார்கெட்டட் பை ஃபண்டமெண்டலிஸ்ட் who aim is to create a rift among the peace and freedom loving people of Tamil Nadu, he tweeted. இது வழக்கம் போலவே ஒரு பொலிட்டிக்கலி லோடட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவங்க தான் நாங்கள் அதை செய்யவே இல்லைன்னு அவங்க மறுதளிச்சிட்டதுக்கு பின்னால் அவங்க மேலேயே இதை வச்சு பேசுறதுன்றது இது ஒரு அரசியல் நோக்கம் உள்ள ஒரு செயல்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட திமுக பக்கத்தில் இருந்து வந்துச்சே என்பதாக எழுத்தாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போன பின்னால இப்ப வருது. ஆனா இதே மாதிரி தான் பிரான்ஸ்ல நடந்துச்சு. நகைச்சுவை எழுத்து என்று சொல்லி முஸ்லிம் மக்களை எதிர்ப்பை ப்ரொவோக் பண்ண மாதிரி நடந்துச்சு. 30 லட்சம் மக்கள் அதுக்கு ஆதரவாக கருத்துரிமைக்கு வந்தாங்க என்று அந்த இடத்துல Pope Francis said on Thursday, there are limits to freedom of speech, especially when it insults or ridicules someone's faith. யாருடைய நம்பிக்கையாவது பாதிக்குமானால் அதற்கு எல்லை இருக்கிறது. அடுத்தவங்க மூக்கு தொட்டு பேசாதையா, மூக்கு வரதாயா, கையை நீட்டலாங்காரா போப்பரசரு என்ற கேள்வியை கேட்டால் இதுக்கெல்லாம் விடை கூறுற மாதிரி இன்றைக்கு சென்னையில் நாளை தொடங்குகிறதுன்ட்டு இன்றைக்கி தொடங்குதான் இலக்கிய விழா, சர்வதேச எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பங்கேற்பு என்று ஹேரிங்டன் ரோட்டில் இருக்கக்கூடிய சுப்பாராவ் கான்சர்ட் ஹால் என இசை அரங்கில் பெருமாள் முருகன் விஷயத்தில் உள்ள கருத்துரிமைகளையும் சேர்த்து நடத்தி பேச போகிறாங்களாம். யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏடு நடத்துதான் இன்றைக்கு மாலையில் என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. நேற்று காலை ஏடுகளில் என்ன தமிழ் மானம் தன்மானம் போற்றி சமத்துவ உணர்வு பரப்பி தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டு திருநாள் என உறக்க கூவி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திடுவீர் அப்படின்னு தலைவர் கலைஞர் அறிக்கை. இங்கே எங்கே திளைக்கிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில்? இங்கே பார்த்தா நேற்று 3-4 இடத்துல எல்லாம் கருப்பு கொடியை ஏற்றிட்டாங்க. ஒன்று கரும்பு விவசாயிகள், இது எங்களுக்கு கருப்பு பொங்கல் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விலை பொங்கலை பற்றி கசப்புன்னு சொல்லி ராம்தாஸ் சொன்ன கருத்து இல்லை, விவசாயிகளே விவசாயிகள் சொல்லுவாங்க, அவங்க கரும்பு விவசாயிகள் சொல்லிட்டாங்க. அலங்காநல்லூரும் பாலவேடும் இது விஷயத்தில் அவங்க
அப்படின்ட்டாங்க. அவங்க கருப்பு, அப்புறம் இந்த கருப்பு கொடி. அதே மாதிரி விஜயகாந்த் இந்த பொங்கலை விமர்சனம் பண்ணி, ஈவி கே இளங்கோவும் விமர்சனம் பண்ணி, இவர் வந்து விமர்சனம் அரசாங்கத்தை பற்றி வழக்கமாக பண்ணக்கூடிய தலைவர் கலைஞர் வந்து அரசியலை தள்ளி வச்சுட்டு, கட்சி அரசியலை, இந்த பொங்கல் என்பது தமிழ் புத்தாண்டு, அதாவது தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை முதல் நாள் அல்ல. பாருங்க மறைமலை அடிகளாரு 1921 இதுக்காக கூட்டி சொல்லி போட்டாரு என்பதா அவர் சொல்ல. ஆனால் அதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசக்கூடிய பேராசிரியர்கள் வந்து காட்சி ஊடகத்தில் என்ன சொல்லுதாங்க, யோ தொல்காப்பியத்திலேயே என்ன அப்பொழுதுமே வந்து உள்ள இலக்கியங்களில் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலக்கியங்கள்லேயே எழுதியிருக்காவோ சித்திரை தான் முதல்னு சொல்லி, இளவேணியில் தானே தொடங்கும் மாதம் ஆண்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு கேலண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜூலியஸ் சீசர் ஆரம்பித்தது அந்த கேலண்டர், ரோமன் கேலண்டர் அப்படின்னு காலங்கள் தோறும் கேலண்டர் நம்ம ஆட்சியாளர்களுடைய சௌரியத்தின்படி வச்சுக்கொள்வது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதாவது தையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறதா, சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறதா என்ற வாதத்தை வெறும் திமுக அதிமுக வாதமாக பார்க்க முடியாது. தமிழ் அறிஞர்களுக்குள்ளேயே பல்வேறு விவாதங்கள் சர்ச்சைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு பலவாக நடக்கும் விவாதமாக பார்க்கணும். யோ எப்படி ஆனாலும் தமிழனுக்கு வாழ்வு வந்துச்சா ஐயா, தமிழ் மொழிக்கு வாழ்வு வந்துச்சா ஏன்னு கேட்குறான். குப்பனும் சுப்பனும் அவ்வளோதான், இதுக்கு பதில் இல்லை. ஆனால் இதே தைப்பொங்கலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னதில் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய கைதுக்கு பிறகு அல்லது அந்த வழக்குக்கு, பெங்களூர் வழக்குக்கு பிறகு வெளியே வராமல் உள்ளேயே இருப்பவர், வீட்டுக்குள்ளேயே இதுவரை எந்த நிகழ்ச்சிக்கும் வராமல், எந்த நிகழ்ச்சிக்கும் கருத்தும் சொல்லாமல், வாழ்த்தும் கொடுக்காமல் இருந்தவர் நேற்று தைப்பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று காலை அவங்க தான் வந்து இது வந்து உழவர் திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்ற வார்த்தைகளையும் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. உண்மைதான், சரியா சொல்லிட்டியே. உள்ளபடியே உலகத்து மக்களுக்கு உணவளிக்கும் உழவர்களை போற்றிடும் இந்த இனிய பொங்கல் நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களிலே வண்ண கோலமிட்டு கொத்துச்ச மஞ்சள் குலைகள் கட்டி தித்திக்கும் கரும்பு, காய்கறிகள், பழங்கள் முதலியவற்றை படையலிட்டு புதுப்பானையில் அரிசி இட்டு பால் ஊற்றி அது பொங்கலோ பொங்கல் என்று என்ன மகிழ்ச்சி குரல் வந்து இவங்க எப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பொங்கல் அவங்க மக்கள் செய்யறத அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று குரலில் வள்ளுவ பெருந்தகை உழவு தொழில் செய்து வாழ்கின்றவரே சுய சார்போடு வாழ்கின்ற பெருமையுடையவர்கள் என்று பொருள்பட உழவு தொழிலின் மேன்மையினை உலகத்தோருக்கு உணர்த்தியுள்ளார்னு சொன்னதற்க இந்த இடத்துல தான் உழவர் பெருமக்கள் நமது வேளாண்மை நிலங்களில் சாகுபடி செய்யும் விளை பொருட்களின் உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்கும் இறைவனை வணங்கியும் என்று எழுதுகிறாங்க உள்ளபடியே ஜெயலலிதா அறிக்கையில். ஆனால் அந்த உழவு தமிழனுக்குத்தான், அந்த உழவனுடைய சுயசார்புக்குத்தான், சொந்த கால் நிற்பதற்குத்தான் இடையூறு செய்வது போல மரபணு மாற்று விதைகளை கொண்டு வரக்கூடிய அமெரிக்க பன்னாட்டு மூலதன நிறுவனங்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறதா நடுவண் அரசு என்ற சர்ச்சை உழவர்கள் மத்தியில் வருது என்று சொன்ன. நடுவண் அரசு அது ஒன்று இருக்குங்க. நடுவண் அரசு கொடுக்கக்கூடிய அந்த மானிய தொகையை, கரும்பு விலையை இங்கே வந்து அறிவிக்காமல் இருக்கிறாங்களேன்றது அவங்களுக்கு அது ஒரு துன்பமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இடுபொருளின் விலை வந்து கூடிக்கொண்டே வருகிறது அப்படின்ற கவலையில் அவங்க இருக்காங்க. இது மாதிரி ஆனால் இந்த அறுவடை திருநாள்னு பொங்கல் நாளை சொல்ல இருப்பதும் சரி ஜெயலலிதா அறிக்கையில் தான் வந்திருக்குது. இந்த செய்திகளை போல இல்லாமல் ஒரு புதுமையான செய்தி நேற்று கவனத்துக்கு வந்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தனியார் பள்ளிகள் இல்ல ஜல்லிக்கட்டு விஷயத்துல இதே பிரச்சனையில மத்திய அரசு அறிவிப்பானை வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை பெறுவதற்கு நடைபெறுவதற்கு வசதியாக முதல்வர் வந்து மத்திய பன்னீர்செல்வம் தெளிவா எழுதுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல தானே எங்களை முடிவு கொடுக்கணும். மத்திய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அதை பார்த்து தான் அவங்க ஒரு முடிவு. நேத்து வந்துரும் முடிவு, நேத்து வந்துரும் முடிவு, ஜல்லிக்கட்டு நேத்து நடந்துரும், இன்னைக்கு நடந்துரும் எதிர்பார்த்தாவ. ஆனா நடக்கல. அதனாலதான் மதுரையில் ஒரு தடையே போட்டிருக்காங்க. அதையே என்ன பண்ணுதாங்கன்னா நம்ம இணையதளத்து மூலம் நம்ம பிள்ளைங்க 144 போட்டதா சொல்லுதாங்க. இல்லை அது 144 இல்லைங்க, அது சிட்டி போலீஸ் ஆக்டில் போடுறது. அது கிராமங்களில் அது சென்னை நகரில் போட்டாக்க அது 75ன்னு சொல்லுவாங்க, 41 ஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராம பகுதியில் போட்டால் 41(2) அப்படின்னு சொல்லுவாங்க. 41A சிட்டி போலீஸ் ஆக்ட்
என்பதாகவும் 42A சிட்டி போலீஸ் ஆக்ட் என்பதாகவும் சொல்லக்கூடியதை சொல்லுதிய. அது கலெக்டரை வந்து போட்டுடலாம், போலீஸே போடலாம். அது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக செய்யப்படுகிற ஒரு பொங்கல் பண்டிகையொட்டி போக்குவரத்து கழகம் நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை தமிழக அரசு அறிவிப்பு என்பதா அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு வைங்க. ஆனாலும் கூட அவனியாபுரத்துக்கு சீல், போலீஸ் குவிப்பால் பதற்றம், தடுக்க 21 சோதனை சாவடிகள், இன்னும் மதுரை பூரா இந்த தடையை பற்றித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. இத்தனைக்கு மத்தியில் தடையெல்லாம் செய்தால், அந்த தடையை உடை என்று மக்கள் நினைத்தால், அதை முறையாக உடைப்பதற்கு நடுவண் அரசு இறங்க வேண்டும் என்று முதல்வர் சொன்னால், மக்கள் வந்துங்க கூட்டமாக சேர்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு முன்னால், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான ஜனங்கள் வந்து டெல்லியில் கூடினாங்க. நம்ம மீண்டும் ஒரு காந்தி தோன்றிவிட்டார் அப்படின்னாங்க அண்ணா ஹசாரேவை. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால், கிரண் பேடி எல்லாம் அவங்க பின்னால் நின்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கிரண் பேடி வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. எலெக்ஷன் வந்து ஜனவரி 7ஆம் தேதி டெல்லியில் நடக்க போகுது, February 7. அதுக்காக அவங்க இப்போ போய் சேர்றாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஜெயபிரதா இல்லை நீங்கள் டெல்லி தேர்தலை பற்றி வருவதா இருந்தால் முழுமையாக விவரமாக வரணும். ஒரு இடைவேளைக்கு பிறகு வருவோம். சரி, வருவோம். நேற்று காலை செய்தியேடுகள் எல்லாம் பார்த்தா மினிஸ்டர் நக்வி கெட்ஸ் 1 year ஜெயில் டேம், நக்வி கெட்ஸ் 1 year ஜெயில் இன் கோட் பிரீச் கேஸ் கொடுத்தாங்க. அது கொடுத்த வேகத்திலேயே அவர் பிணையிலையும் அவரை விட்டுட்டாங்க. இருந்த பொழுதிலும் கூட ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவர் வந்து அந்த தேர்தல் விதிகளை மீறிய காரணத்திற்காக ஒரு கோர்ட் வந்து அவர் தண்டிச்சிருக்குது. பெரிய விஷயம் தான். ஆனாலும் பிணையில வந்தாருங்க. அடுத்த பண்றதுங்க இந்த தேர்தல் விதிகள் அப்படின்றத நியமிச்சு போட்டிருக்காங்க. நேற்று வந்து சம்பத் ஓய்வு பெறுகிறார்ன்றத முன்னிட்டு அவர் பேசுறாரு. பேசும்பொழுது அவரே என்ன சொல்றாருன்னா, வந்து இந்த தேர்தலின் போது அதிகமாக பணம் புழங்குகிறது, தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் தான் அதிகமாக தப்பு நடந்துச்சுன்னு பொதுவாக புழங்குது. அதே மாதிரியாக மதுவும் வந்து நதியாக ஓடுகிறது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடும் ஆந்திராவிலையும் அதிகமாக நடக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு என்னால் செய்ய முடியல, வெளியே போறேங்க அப்படின்னாரு. இப்ப பிரம்மா வந்திருக்காரு. அடுத்ததாக பிரம்மாவே வந்துட்டாரு. படைப்பாற்றல் மிக்க பிரம்மா வந்திருக்காரு வடகிழக்கு மாநிலத்திலிருந்தா. அதுதான் ஒரு சந்தோஷமான செய்தி. லிங்டோவுக்கு பின்னால இந்த தலைமை தேர்தல் அதிகாரியாக வரக்கூடிய ஒருத்தர் அவர் தான் பார்க்கணும். இப்போ இவர் சம்பத் வந்து ஏற்கனவே 2 பாராளுமன்ற தேர்தல்களை நடத்தியிருக்காரு. இந்த நம்ம ஜார்க்கண்ட் எலெக்ஷனையும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சது நடத்தியிருக்காரு. இப்போ இவர் வந்த உடனே நடக்கிற முக்கியமான தேர்தல். சம்பத் புதுசாக என்ன சொல்லிட்டு போயிட்டார் நேற்று நான் காட்சி ஊடகங்களில் உள்ள நேர்காணலில், ஐயா நீங்கள் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டல் படி ஒரு சட்டம் இருக்குது, அதாவது யாராவது ஒருத்தர் பதவியில் இருந்தாலும் கூட ஊழல் வழக்கு போன்ற வழக்குகளில் தீர்ப்பு வந்துட்டுண்டா அவியலுடைய எம்எல்ஏ பதவி போயிடும், அம்புட்டுத்தேன் அப்படின்னு இருக்க, இதை முன்கூட்டியே தேர்தல் ஆணையம் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாலேயே 2 மாதம் முன்னாலேயே நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல் படி அப்படி உள்ளவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் அதிகமாக சிறை தண்டனை வரும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கொண்ட அரசியல்வாதிகளுக்கு நீங்க டிக்கெட்டே கொடுக்கக்கூடாது என்று கொண்டு வரணும் என்று நேற்று புதிதா சம்பத் ஒரு கருத்தை காட்சி ஊடகங்களை பதிவு பண்ணியிருக்கார். அவர் பதிவு பண்ணலாம், ஆனா அது வந்து ஒருபோதும் நம்முடைய இதுக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா நீங்க எப்படி வந்து ஒரு முன்முடிவுக்கு வர முடியும்? ஒருவர் மேல வழக்கு இருக்கிற காரணத்தினாலேயே அவருக்கு 5 ஆண்டு தண்டனை கிடைக்கும்னு நீங்க எப்படி பண்ண முடியும்? 10 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை இருந்தாலேயும் கூட 1 ஆண்டோடு போகலாம், வெறும் ஃபைனோட போகலாம். அப்படி அவர் ஏதோ ஒரு ஆலோசனையை நான் முற்போக்குவாதின்னு போட்டுட்டு போயிட்டார் போல. அது சரிப்படாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்களே டெல்லி தேர்தலில் உள்ள மோதல்ல கெஜ்ரிவாலுடன் அந்த பக்கம் இந்த பக்கம் கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி இருக்கா? கெஜ்ரிவால் கட்சியான ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த ஒரு பெண்மணியை பாஜக வர போறாங்க, அவங்க வர போறாங்க. ஜெயபிரதா வந்துட்டாங்க, அதாவது கிரண் பேடி வந்துட்டாங்க. ஆமா, இந்த கிரண் பேடியை பற்றி நமக்கு செய்திகள் என்ன கொடுக்காங்க பசங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிரண் பேடி குஜராத்தில் நடந்த கலவரங்களை சொல்லி அந்த குஜராத்தில் நடந்த கலவரங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு விடுதலை வந்தாலும் பின்னால் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொன்ன கிரண் பேடி தான் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை ஏத்துக்கிட்டு பாஜக போய் சேர்ந்திருக்காங்கன்னு வந்துட்டு மோடியினுடைய தலைமை பண்புகளால் நான் கவரப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது 2014 வருஷம் தேர்தலுக்கு பக்கமாக வரும்போது நல்ல ஒரு முழுமையான அரசியல் முதலமைச்சரா வரலாம்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு போல. ஆமா, அது ஆசை யாருக்கு தான் இல்ல, அதே ஆசை ஜெயபிரதாவுக்கும் இருக்குது. ஜெயபிரதாவும் அமர் சிங்கும் சேர்ந்து போறாங்களாம். ஆமா, பாஜகவுக்கு அது ஜாயின் பண்ண போறாங்க. ஜெயபிரதா சேஸ் ஷி வாண்ட்ஸ் டு ஜாயின் பிஜேபி என்ற செய்திகளும் கூட வந்துகிட்டு இருக்கு.
என்று சொல்லும் பொழுது பூட்டா சிங் சன் அரவிந்தர் சிங் லவ்லி ஜாயின்ஸ் பிஜேபி. லவ்லி சிங்னா ஒரு பிரபலமாக லவ்லி சிங்னு சொல்றது. ஆமா, அவர் வந்து இந்திரா காந்தி அமைச்சரவையில் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் பூட்டா சிங். அந்த பூட்டா சிங்குக்கு டிக்கெட் கொடுக்கல காங்கிரஸ், அதனால அவர் கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு இருக்கிறாரு. இப்போ அவரும் போய் இதில் சேர போறாரு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதே போல சேரறது என்பதை சின்ன குழந்தைகளை தலைமுறையை சேர்ப்பது என்பதில் வந்தால் பள்ளிகளில் சேர்ப்பதில் தனியார் பள்ளியா அரசு பள்ளியான்னு வருதா? அதை நேற்றே ஆங்கிலேயத்தில் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் டவுன் ரிப்போர்ட் ராட் இன் பிரைவேட் எஜுகேஷன் செக்டார் ஹேஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் ஆன் டாப் என்பதாக வந்துருக்கு. அதாவதுங்க, நம்ம பெற்றோர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், தனியார் பள்ளிகளில் ஆங்கில பள்ளிகளில் படித்தா குழந்தைங்க சிறப்பாக செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்ப்பரேஷன் பள்ளிகளில் கூட மிக சிறப்பாக செய்கிறாங்க. பத்மினி கோபாலன்றவங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டி. அவங்க வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த மாதிரியான கார்ப்பரேஷன் பள்ளிகளில் அந்த பள்ளி மாணவர்களுக்கு மாண்டிசோரி முறைப்படி கல்வி கற்பித்து அவங்க வந்து அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவங்க தனியார் பள்ளிகள் தான் வெல்லும் அப்படின்றது வெறும் ஒரு மித்து, அது ஒரு மூட நம்பிக்கை தான். அதாவது விளம்பரங்களின் மூலம் தான் தனியார் பள்ளிகள் பிரபலமாகுது. அது என்ன தெரியுங்களா காரணம்? அவங்க வந்து லாப நோக்கம் ஒன்றையே குறியாக வைத்து நடக்கக்கூடிய பள்ளிகளாக அவை மாறிவிட்டன. அதனால அனுபவம் இல்லாத, பயிற்சி இல்லாத, குறைவான சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சம்மதிக்கிற நபர்களை ஆசிரியர்களாக அவங்க நியமிக்கிறாங்க. அதனால கல்வியின் தரம் தாழ்கிறது அப்படின்னு அதுவும் ஒரு ஆய்வு போட்டாங்க. பிராய்லர் பள்ளி என்று அழைக்கப்பட்ட அந்த நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் பிடிச்சு நெருக்கி மனதில் வந்து மார்க்குன்னுட்டு அதுக்கு அப்பால ஒரு உலகம் இருக்குதுன்றதையே கம்ப்ளீட்டாக இருட்டடிப்பு செஞ்சு மாணவர்கள் வந்து மார்க் பெரும் இயந்திரம், இந்த பிராய்லர் கோழி முட்டை தானே, அந்த முட்டை போடுவது போல மார்க் போட்டுக்கிட்டே இருக்கணும் பசங்க, அவனுக்கு வேற எதுவுமே தெரிய வேண்டியதில்லைன்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. தேவையில்லைன்றது தானே சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் பின்னால இருப்பதனால தான் நல்ல கருத்துரிமையோடு படைப்பாற்றல் மிக்க அந்த பெருமாள் முருகன் புத்தகத்தை கூட எதுக்காகன்னு அவங்க சொல்லுதாவ. இது எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும் போல் இருக்குன்னா இதே மாதிரி தாங்க யோசிக்க வேண்டிய. இன்னைக்கு அந்த முக்கியமான சோல்ஹைமுடைய ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு வந்திருக்குதுங்க. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு, நம்ம நீங்க சொல்வது இலங்கையை பற்றி, இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை பற்றி, சிறிசேனா வந்ததை பற்றி, நார்வேயில் உள்ள எரிக் சோல்ஹிம் என்பவர் எழுதிய கட்டுரை பற்றி. இவர் வந்து நார்வேயில் இருந்து அந்த பேச்சு வார்த்தைகள் நடந்த சமயத்தில் அதில் ஒரு முக்கியமான நபராக அதை முன்னெடுத்து செல்பவராக இருந்தவர். அவர் வந்து அந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசியலை பற்றி முழுமையாக தெரிந்தவர். அவர் வந்து அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையில் அவர் சொல்வது என்னன்னு கேட்டாக்கா, மக்கள் வந்து நம்ம இதுவரை அறியாத ஒரு தேவதை, ஒரு தெரியாத தேவதை நல்ல விஷயங்களை கொடுப்பார்களான்னு தலை போட்டுறார். ஆமா, அவர் ஒரு நம்பிக்கையோட தான் வந்து இந்த சிறிசேனாவுக்கு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவர் காக்க வேண்டும்னுட்டு, அவர் காப்பாருன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி இப்போ ஒரு சம்பவத்தை அவர் செஞ்சிருக்காரு. என்னன்னா, நம்ம வடகிழக்குக்கு புதிய கவர்னரை நியமிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை மாத்தி படை தளபதியாக இருந்த ஒருவரை ஆளுநராக போட்டு எங்களுக்கு இடைஞ்சல் செய்வதாக சென்னை வந்து சொன்னாரே நம்ம விக்னேஸ்வரன் என்ற முதலமைச்சர், அவரை மாத்திட்டாரு. அவரை மாற்றி நான் ஒரு சாதாரண மக்களுடைய ஆளை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் சாதாரணமானவர் இல்லைங்க. 1979 அரசு பணியில் இருந்தவர் தான். அவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்லாம் பதவி வகித்திருக்காரு. தாய்லாந்தில் வந்து அம்பாசிடராக பணிபுரிந்திருக்கிறாரு. இருந்த பொழுதிலும் கூட இப்பொழுது இருக்க அதே மாதிரி 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுடைய நிலங்களை மீட்டு தமிழ் மக்களுக்கு கொடுக்கிறேன்னு சிறிசேனா சொல்லியிருக்காரு. ஆமாம். அப்போ எரிக் சோல்ஹிம் சொல்லக்கூடிய அந்த சிறிசேனா அரசியலுக்காகவே ஒரு தேவனாக அவர் செயல்படலாம். ஏன்னா தமிழ் மக்களுடைய பெருவாரியான வாக்குகளின் மூலமாகத்தான் அவரால் வர முடிஞ்சிருக்குது. அந்த மனசுல வச்சு கொஞ்சம் தமிழ். அதனால தான் நேற்று ஆங்கில ஏட்டில் ஃபோர்ஸ்டு அக்ராஸ் த ஸ்ட்ரெயிட் 1.8 lakh லங்கன் தமிழ்ஸ் ஹோம்லெஸ், வீடற்று தங்களுடைய நிலங்களை தாங்கள் மீட்டெடுக்க முடியாமல் சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் நிலங்கள் போய் வடக்கு மாகாணத்திலும் சரி, அதாவது யாழ்ப்பாணத்திலும், வன்னி பகுதியான முல்லைத்தீவிலும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும், அதே போல் மன்னார் மாவட்டத்திலும், வவுனியா மாவட்டத்திலும், அதே போல் கிழக்கு மாவட்டமான திரிகோணமலையிலும், மட்டக்களப்பிலும், அம்பாறையிலும் நிலங்களை இழந்தவர்கள் தமிழ் மக்கள் மீண்டும் அந்த நிலங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கொண்டாராக என்றாலே நல்ல விஷயமாச்சே. அதனால தான்
இது குறைந்தபட்சம் எந்த மாற்றமும் சிறிசேனாவால் வந்துவிடும், தமிழ் மக்களுக்கு விடிவு வந்துவிடும் என்று யாரும் நம்பவில்லை என்றாலும் கூட ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய மூச்சு விட இடம் கிடைச்சிருக்கையா என்பதனால அது வாழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்லி திங்கட்கிழமை பேய்பொருள் காண்பதில் சந்திப்போம்.